இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் தேவன் நம்மை ஒன்று சேர்த்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஜெபிச்சுட்டு நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்திருக்கிற எல்லா தயவுக்காய் நன்றி அப்பா. வல்லமையுள்ள கரத்தினாலே எங்களை வழி நடத்துகிறீர், போஷித்தீர், எங்கள் தேவைகளை சந்தித்தீர், நல்ல சுகத்தை தந்தீர். நன்றி ஆண்டவர். இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். பாடல் வேலை, துதியின் வேலை, வார்த்தையின் வேலை முழுவதுமாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தடைகளை மாற்றுங்க. முழு இருதயத்தோடு உண்மை நாங்கள் துதிக்க ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரை. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தை இந்த இடம் முழுவதுமாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நாங்கள் தெளிக்கிறோம், பூசுகிறோம். இரத்த கொட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்வீராக. தகப்பனே, ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் திறந்தருளும். ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நாம் எப்பொழுதும் பாடி துதிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கிறது. பூமியின் குடிகளே, கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றார். கம்பீரமாய் பாட போறோம். புரியுதுங்களா? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, ஐயா ஆறுதல் நாயகரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அவர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். அவரை எப்படி பாடி துதித்தாலும் அதுக்கு இணையாகவே ஆகாது. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து
எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். நல்ல பங்கு நீதாரையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். வருகையில் எடுத்துக் கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். என்னை கூடவே வைத்துக் கொள்வீர், என்னை கூடவே வைத்துக் கொள்வீர். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா 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 கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய அன்பை நாம் பாடி பாடி துதிக்கலாம். இந்த நேரத்தை நமக்கு தேவன் கிருபையாய் தந்திருக்கிறார். இன்னும் ஒரு பாடல் கூட பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆயத்தமாயிடுங்க. புரியுதுங்களா? கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர். இந்த உலகத்துல அவர் போல வேற யாருமே இல்லை. கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர்
கர்த்தருடைய ஜனமே, நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நல்லவர். நீங்க சொல்லுங்க, அவர் நல்லவர். என் வாழ்க்கையில கடந்து வந்த இயேசு போல ஒரு தெய்வம் யாருமே இல்லைன்னு சொல்ல முடியுமா நம்மளால? அவர் நல்லவராய் இருக்கிறாரே, அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவரை போற்றி பாடுவோம் நம்ம. புரியுதுங்களா? அதுக்கு முன்பா ஒரு 2 நிமிஷம் கரங்களை முழங்கால்களை முடக்கி கைகளை உயர்த்தி இருக்கிற இடத்துல இருந்து நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆராதனைக்குள்ளே வாசம் செய்கிற தேவர், நமக்குள்ளே வாசம் செய்ய வரம் பெற்றவர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், என்னை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர். நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். ரெடி? நாம் எல்லாரும் ஒரு மனதோடு தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? துதிங்க பார்ப்போம். அவரை நாம் துதிக்கலாம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை வரவேற்கிறோம். உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கண்களை மூடுங்க, வானத்தை நோக்கி பாருங்க. தேவாதி தேவன் வாயிலிருந்து வருகிற துதி பலிகளை அவர் அங்கீகரிக்கிற உதட்டின் கனியாகிய சோத்திர பலியை எனக்கு செலுத்துங்கள் என்று சொன்ன தேவன். நாம செலுத்த ஆயத்தமா? அவரை மகிமைப்படுத்துவோமா? நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பம், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில அவரை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அவர் நம்முடைய தேவன். ஆண்டவரே, இதுவரை எங்களுக்கு நன்மை செய்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. நல்ல சுகத்தை தந்தீரே, நன்றின்னு சொல்லுங்க. பிரைஸ் பண்ணுங்க, பிரைஸ் பண்ணுங்க, கர்த்தரை பிரைஸ் பண்ணுங்க. எந்த மனுஷனையும் அல்ல, தேவனை மகிமைப்படுத்துங்க. எங்க தேவைகள் எல்லாம் சந்தித்தீரையா, நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் சொல்லுங்க. நீங்க நல்லவர் ஐயா, என் மேல் அன்பு கூர்ந்து ஆசீர்வதித்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்தினவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் வைத்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிங்க, 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 துதிங்க. அவரை மகிமைப்படுத்துங்க. உங்க நடுவிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். அவரை நோக்கி மாத்திரம் பாருங்க. மகனே, மகளே, என்னை மகிமைப்படுத்த மாட்டாயா? உன் இருதய கடினத்திலிருந்து நீ விலக மாட்டாயா? ஆண்டவர் ஏக்கத்தோடு கேட்கிறார். மகிமைப்படுத்து, அசட்டை பண்ணாதே. தேவ சமூகத்தை அசட்டை பண்ணாதே. அவருடைய நாமம் பலத்த துருகம், அவருடைய நாமம் பலத்த துருகம். அதிலே நமக்கு அடைக்கலம் உண்டு, பாதுகாப்பு உண்டு. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பிழைப்பார்கள். நாம் இந்த உலகத்திலே ஜெயம் எடுக்க தேவன் நீர் என்னோடு கூட வாருங்கன்னு சொல்லுங்க. இப்ப வாங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது என்னோடு வாங்கப்பா, என்னோடு வாங்க. என்னை பலப்படுத்துங்க, உம்மை மகிமைப்படுத்த ஒரு பரிசுத்தத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க, கேளுங்க. எல்லா துதி கன மகிமைக்கு அவர்தான் பார்க்கிறார். அவர்தான் மேலானவர். பாத்திர நீரே, இயேசுவே, பாத்திரரே. சொல்லோ, பாத்திர நீ
பார்ப்போம். எங்கள் ஒளி மாயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே. கைகளை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. இயேசுவே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒருபோதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா ஒரு கால் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு கால் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஆமென். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இயேசு ராஜாய மேலனாரே எதற்கும் பயமில்லையே. சொல்லுவோமா? இயேசு ராஜா நீர் மேலனாரே எதற்கும் பயமில்லையே. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. சொல்லு உற்சாகமாய். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம்.
தேவன் உமக்குத்தானே. சொல்லோ வீடா நன்றி உமக்குத்தானே. தகப்பனே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம். எசப்பா, உமது நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை பாராட்டினீர், உயர்த்த உதவி செய்தீர். உண்மையை நோக்கி பார்த்து பலனடைய எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். நன்றி அப்பா.
மீதியான வேலைகளிலே, வார்த்தையான வேலைகளிலே என்னோடு இடைபடுவீராக. இந்த பிள்ளைகளோடு இடைபடுவீராக. இன்னுமாய் நாங்கள் உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லித்தாருங்க. இந்த இருதயத்தை நீங்க திறந்த ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. துதி, கன, மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென். பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து வந்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாய் அவர் சமூகத்தை நாம் கொஞ்சம் நோக்கி பார்க்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உமது சமூகத்தை நோக்கி பார்த்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையான வேலையை ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தையான தேவன் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொருடைய இருதய கண்களும் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. வானம் சிங்காசனம் பூமி பாதபடியாய் வீற்றிருக்கிற தேவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவர், எல்லா சிருஷ்டிப்பையும் நல்லது 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 என்று கண்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன், ஒரு வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு இடைபட போகிற எல்லா தயவுக்கும் நன்றி. அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்படியே செய்த தயவுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4-6 வரை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கையும், அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் உண்டு. எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது தேவன் இந்த உலகத்தில் உசித்தமானதை நமக்கு வைத்திருக்கிறதை அவர் சுட்டிக்காட்ட பிரயாசப்படுகிறார். நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். இதுக்கு மீறினது எல்லாமே தேவன் அங்கீகரிக்காத ஒன்று. அது நல்லா நாம தெரிந்து கொள்ளணும். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லோர் மேலும் எல்லோரோடும் உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறவர். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தை 5-6 நம்ம வாசிக்கும் போது, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர் உண்டு. வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு பிதாவாகிய ஒரே தேவன் தான் உண்டு.
அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது. சகலமும் உண்டாயிருக்கிறது. அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோம். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். உண்டு, இருக்கிறது. தேவன் நமக்கு எதையெல்லாம் இந்த உலகத்துல ஆசீர்வாதமாய் இருக்கிறது, உண்டு, உனக்கு இது உண்டு அப்படின்னு சொல்லி இருக்கிற நிறைய இடங்கள்ல நம்ம படிக்கலாம். இந்த சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் ஒருவர் உண்டு. அநேக தேவர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். இந்த உலகத்தையும் மனிதனையும் உண்டாக்கின தேவன் ஒருவரே. அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, ஒரே குலம் ஒருவரே தேவன். அதுபோல நம்முடைய பாவ சாபங்களுக்கு சிலுவையிலே ரத்த சிந்தின கர்த்தர் ஒருவர் உண்டு. வேற யாரும் கிடையாது, அவர் ஒருவர் தான் நமக்கு கர்த்தர். அவர் ஒருத்தர் தான். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இதை அல்லாது வேற எதையாகிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கொண்டிருப்போமானால் அது எல்லாமே தேவன் விரும்பாத ஒன்று. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ எதையெல்லாம் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார் என்பதை சுருக்கமா கவனிக்கலாம். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. கர்த்தர் தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின போது, மனுஷனை உண்டாக்கின போது, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஆண்டவர் சொன்னார், நீங்க இந்த தோட்டத்தை காக்கவும் பண்படுத்தவும் உங்களை நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் பாவம் செய்த பிறகு ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை அனுப்பிவிட்டார், துரத்தி விட்டார். அவர் சமூகத்தை விட்டு அவர்களை துரத்தி விட்டார். எப்போ தேவனுடைய வார்த்தைகள் மனுஷனிடத்துல பலன் இல்லாமல் செய்கிறதோ அந்த இடத்துல பாவம் உண்டாகும். எதனால இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமக்க முடிந்தது, எதனாலே பாடு அனுபவிக்க முடிந்தது, எதனாலே அவர் மற்றவர்களுக்கு மன்னிக்க முடிந்தது என்று சொன்னா, நம்முடைய சரீரத்திலே இந்த உலக ஆசைகள், சிற்றின்பங்கள், ஒரு மனிதனுக்குரிய எல்லா உணர்வுகளும், இந்த உலகத்துக்குரிய உணர்வுகளும் இருக்கும்போது எந்த பாடையுமே நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்குள்ள கோபங்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் ஆளுகை செய்யும். சரீரத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பவர்கள் தான் இதையெல்லாம் சகிக்க முடியும், சகிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்துதல் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அந்த பிள்ளைகள் ஆபேல், காயின். காயினுடைய பலியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலுடைய பலியை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அப்போ ஆபேல் ஒரு பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டான், காணிக்கையை செலுத்தினான். பழைய ஏற்பாட்டில் மோசே கூடாரத்துக்கு ஆண்டவர்
அந்த சட்ட திட்டங்களை பேசுவதற்கு முன்பாய் பலிபீடம் தொழுது கொள்ளுகிற இடமாய் இருந்தது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது வெறும் தொழுது கொள்வது, தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், காணிக்கை செலுத்துகிற இடம். ஆனால் மோசே ஆபிரகாம் காலத்திலே ஆபிரகாமாக போகிற இடமெல்லாம் பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தி தேவனை தரிசித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனை தொழுது கொண்டான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. மோசே காலம் வரலும் அப்படித்தான் நடந்தது. மோசே காலத்துக்கு பிற்பாடு ஆண்டவர் அவருக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சொன்னார். அந்த ஸ்தலம் ஆயத்தம் பண்ணின பின்பு அதிலே அவர்கள் தொழுது கொண்டார்கள். கூடாரத்தில் பலிபீடம் வெளியே வைக்கப்பட்டது. அங்கே இந்த பலிபீடத்தின் நிலை என்ன அப்படின்னா, பலி ஒன்று தான் செலுத்தப்படும், தகனிக்கப்படும், பாவத்துக்கு மரிக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு ஒரு ஆட்டையோ மாட்டையோ பழைய ஏற்பாட்டில் வெட்டுவது அந்த இடம். இப்பொழுது எங்க இருக்கிறது அந்த இடம்? அந்த பலிபீடம் தான் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. என்னை உண்டாக்கின தேவன் ஒரு நிலையிலே அதை தொழுது கொள்ளுகிற இடமாய் வைத்திருந்த நிலை மாறி அங்கே பலி செலுத்துகிற இடமாய் கொண்டு வந்தார். அப்போ இந்த ஆசாரிப்பு கூடாரம் வருவதற்கு முன்பாய் பலிபீடம் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்பட்டது. மோசே காலத்துக்கு பிற்பாடு பலிபீடம் பாவ நிவாரணத்துக்கு என்று ஏற்படுத்தப்பட்டு ஆசாரிப்பு கூடாரம் தேவனை தொழுது கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அந்த இடத்தை தான் பவுல் சொல்லுகிறார். இயேசுவை தான் பவுல் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. புரியுதுங்களா? இரண்டாவது, நமக்கு ஒரு இப்போ நமக்கு ஒரு பலிபீடம், என்னுடைய பாவ சாபங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டது. இனி நான் பாவம் செய்யக்கூடாது, அவ்வளவுதான். நீ நான் முந்தின வாழ்க்கையை வாழக்கூடாது. எனக்கு இப்ப கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும். அப்ப பாருங்களேன், ஒரு பெண் பிள்ளையை நாம பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து இங்கு இருக்கிறவர்களும் மகளாய் குழந்தையாய் ஃப்ரீயாய் மாறுகிற வரை அந்த குழந்தையை நாம் பாதுகாத்து வருகிறோம். இந்த நிலை மாறணும். அந்த ஸ்திரீ குடும்ப ஸ்திரியா மாறணும். அந்த பெண் ஒரு குடும்ப தலைவியா மாறணும். அப்படின்னா அடுத்த இடத்துல அதை நம்ம கட்டி கொடுக்கணும். அது ஒரு குடும்பத்துக்கு சொந்தக்கார பெண்ணா மாறணும். அதுக்கு ஒரு கணவன் உண்டு, அதுக்கு ஒரு குடும்பம் உண்டு. அதே போலதான் பலிபீடம் ஆரம்ப காலகட்டங்களிலே தொழுது கொள்கிற இடமாய் இருந்த பலிபீடம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்குள் கடந்து வரும்போது ஆசாரிப்பு கூடாரம் வந்த பிறகு பலி செலுத்துகிற பலிபீடமாய் அதை மாற்றினார். அதே புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பலி செலுத்துகிற கிருபாதார பலியாய் மாறினார் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதனால நாம எதை குறித்து கவலைப்படக்கூடாது. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 46வது சங்கீதம் 4வது வசனம் வாசிக்கலாம். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்களில் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். இது புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போ அடுத்த வசனத்தை கூட நம்ம கொஞ்சம் படிக்கலாம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன்
அந்த நதியின் நடுவிலே, பரிசுத்த தலத்தின் நடுவிலே அவர் இருக்கும்போதுதான் சந்தோஷம். அவர் அந்த நடுவிலே இருக்கிறார், அது அசையாது. அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு ஒரு நதியை கொடுத்திருக்கிறார். நதி எல்லா இடத்துக்கும் பாய்ந்து வரக்கூடிய ஒன்று. எல்லா இடத்திலையும் அது எங்கெல்லாம் பள்ளத்தாக்குகள் கடந்து செல்கிற வழி உண்டோ அது எல்லாவற்றிலும் ஓடி பாய்ந்து அதை நிரப்புகிற சக்தி அதுக்கு உண்டு. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மையாய் நாம் இருக்கும்போது நமக்கு கிருபைகளை தேவன் தருகிறார். ஒரு நதி உண்டு, அது நம்மை சந்தோஷிப்பிக்கும். அப்போ சங்கீதம் 36:8 கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த நதி சந்தோஷிப்பிக்கும் போது பேரின்ப நதியாய் நமக்குள்ளே பாய்ந்து வருகிறது. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. நமக்கு ஒரு நதி அது எதுனா ஒரு பேரின்பத்தை இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கக்கூடியது. இம்மைக்கு மாத்திரம் அந்த நதி அல்ல, மறுமைக்கும் அது நமக்கு ஒத்தாசை செய்கிற நதி. பேரின்ப நதி, பரிசுத்த தலத்தை உண்டாக்குகிற நதி. அந்த நதி தேவனுடைய நகரத்தையும் அவருடைய உன்னதமானவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவனுடைய நகரத்தையும், உன்னதமானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், இந்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். எனக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தந்திருக்கிறாரே என்பது நாம் தியானிக்கணும், உணரணும். அல்லேலூயா. அதனால்தான் யோவானுக்கு எழுதும் போது, யோவான் சுவிசேஷகன் 7வது அதிகாரத்துல 37-38 நம்ம வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய 7ஆம் அதிகாரம் 37-38 வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்துல கடந்து வர கடவன். கடந்து வந்து என்ன பண்ணணும்? பானம் பண்ண கடவன். கடந்து வரணும். ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வரும்போது நம்முடைய தாகம், நம்முடைய ஏக்கம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்பொழுது வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நல்லது. அவரை நம்புகிறேன், நல்லது. உன்னிடத்துல அந்த விசுவாசம் இருப்பதற்கு என்ன அடையாளம் தெரியுமா? ஜீவனுள்ள நதி ஊற்று, அதிலிருந்து கடந்து வரணும். ஜீவ தண்ணீர்கள் உள்ள நதிகள் ஓடும். ஒரு விசுவாசி தான் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுத்துவான். அது நதி போகிற இடமெல்லாம் செழிப்பா இருக்கும். ஒரு விசுவாசி, தேவனை உண்மையாய் விசுவாசிக்கிறவர்கள் போகிற இடத்திலே சமாதானத்தை கொண்டு வருவார்கள், போகிற இடத்திலே சந்தோஷத்தை கொண்டு வருவார்கள். இவர்கள் போனா ஒரு தெளிவு உண்டாகும். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இருதயத்துல ஜீவனுள்ள நதி ஓடுதா? இந்த நதி ஓடினா ஆவியின் கனிகள் இருக்கணுமே. அந்த ஆவியின் கனிகள் இருந்தா அது பயன்படுத்தப்படணும் ஆண்டவருக்காக. ஒரு மனுஷனை எதனால் அறிவீர்கள் என்று தேவன் இயேசு கேட்கிறார். எதனால் அறிவீர்கள்? அவன் கனிகளினாலே. அவனுடைய கனிகள் என்ன? கலாத்தியர்ல சொல்லப்பட்ட பிரகாரம் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம்,
நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போ இந்த ஜீவனுள்ள நதி ஒரு உள்ளத்திலே ஓடும்போது அது காய் காய்த்து பூ பூத்து காய் காத்து கனியும். அந்த ஆவியின் கனியை நம்மிடத்தில் பெற்றுக் கொடுக்கும். அதற்கு அடித்தளம் விசுவாசம். நதி உனக்குள்ளே ஓடினா ஒரு சந்தோஷம் இருக்கும். உன்னை யாரும் அசைக்கப்பட முடியாது. ஜீவனுள்ள நதி உன்னிடத்திலே ஓடும்போது அது அநேகருக்கு பிரயோஜனப்படும். அநேகரை கஷ்டப்படுத்தக்கூடாது, அநேகரை பிரயோஜனப்படுத்தும். உன்னை கொண்டு அவர்கள் ஆசீர்வாதத்துக்கு வழி உண்டாக்க செய்யும். அவருடைய கவலையிலே ஆறுதல் கொண்டு வரும். அவர்கள் வேதனையிலே அவர்கள் அதிலிருந்து ஒரு விடுதலையை காண்பார்கள் என்பதை நாம் வேதம் முழுக்க வாசிக்கலாம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ இந்த நதி எங்கிருந்து வருகிறது? முதலாவது சிங்காசனத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வாசிக்கலாம் பாருங்க. வெளியப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு பளிங்கைக்கு ஒப்பான தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். யோவானுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கும் போது இந்த நதி, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த பேரின்ப நதி, பரிசுத்த தலத்தை இணைக்கிற நதி, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இந்த நதி எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும் பாருங்க. அந்த ஆரம்பத்தை தான் இப்ப ஆண்டவர் இங்க சுட்டி காட்டுகிறார். திரும்ப அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நம்ம நினைக்கிறோம், நான் விசுவாசித்தா என் உள்ளத்திலே ஜீவனுள்ள நதிகள் ஓடும். அது வேற எங்கிருந்து வருகிறது? அது தேவ சிங்காசனத்திலிருந்து வருகிறது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நிரந்தரமா இருக்கணும். அதுனா தேவனிடத்திலிருந்து கடந்து வரணும். ஒரு நிமிஷத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு உடனே கவலையை கொடுக்கிறது தான் இந்த உலகத்தினுடைய சந்தோஷம். தேவனுடைய சந்தோஷம்லாம் அப்படி கிடையாது. நிரந்தரமானது, நித்தியமானது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. யோவான் 4:14 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. இங்க ஒரு நீரூற்றை குறித்து வாசிக்கலாம். யோவான் 4:14 நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ கொடுக்கும். இயேசு சொல்றார், நான் சமாரியா ஸ்திரீ இடத்துல நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றா இருக்கும். ஊற்று வேற, நதி வேற. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. தேவன் நமக்கு ஒரு நதியை கொடுத்திருக்கிறார். அது விசுவாசத்தின் நிமித்தம். ஒரு ஊற்றை கொடுத்திருக்கிறார். அதுவும் விசுவாசத்தின் நிமித்தம் தான். புரியுதுங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே. இப்போ நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று கொஞ்சம். அது தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் நீரூற்று என்பது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நாம் முன்னேறி செல்லணும். அதன் நிமித்தம் ஜீவ நதி நம்மிடத்திலே ஓடணும். தேவன் கொடுக்கிற அந்த ஜீவ நதி என் உள்ளத்திலே பாய்ந்து ஓடணும். ஓடுறோம் இல்ல? ஜீவ நதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. அது பாய்ந்து செல்லும் போது அது எல்லா அசுத்தத்தையும் அடிச்சு செல்லிடும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. எல்லா அசுத்தமும் நம்ம ஜீவ நதியுள்ள நதியாய் மாறணும்.
ஜீவன் நீரூற்று எனக்குள்ளே ஓடுகிறது. அது ரட்சிப்பை காத்துக்கொள்ளும். அது ஒரு தனி மனிதனுக்குரிய ஊற்று. ஜீவன் நதி அநேகருக்கு அது பயன்படக்கூடியது. ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் ஒரு 4 நதியை ஏற்படுத்தினார். ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஒரு 4 நதி, ஒரு நதியிலிருந்து கிளை நதி 4 நதியாய் போகிறது. ஆதியாகமம் 2:10 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. நதி, ஆண்டவர் அந்த நதியில என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பதை நாம பார்க்கலாம் பாருங்க. என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளைகிற ஒரு நதி. நமக்குள்ளே ஒரு 4 நதி ஓடுது, பார்க்கலாம் பாருங்க. பொன் விளையணும் அந்த நதியில, அவ்வளவு ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதேலேகும் கோமேத கற்களும் உண்டு. ஆமா, அவ்வளவு ஆசீர்வாதம். பிதேலேகும் கோமேதக கற்களும் உண்டு. 2வது ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இக்கத்தேல் என்று பேர். அது அசிரியாவுக்கும் கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பேர். ஒவ்வொன்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பொன் விளையுது, பித்தலேகமும் இருக்குது, கோமேதக கற்களும் இருக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு ஆற்றுக்கும் உரியது. வெறும் ஆறா ஓட விடல ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆற்றுக்கும் ஒவ்வொரு மேன்மையை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆறு நம்மளுக்குள்ள ஓடுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்து வானத்துக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்போஸ்தலர் எழுதின சுவிசேஷ நிருபம், அப்போஸ்தலர் எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து நல்லா விளையும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஓடுகிற நதி என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவருடைய ஆகிய நதி. இந்த புதிய ஏற்பாட்டில வற்றாத நீரூற்றாய் எனக்குள்ளே வாரும் ஆவியானவரே அப்படின்னு நம்ம பாடுறோம். வற்றாத நீரூற்றவர், வற்றாத நதி அவர். ஜீவ நதியே ஆவியானவரே. ஜீவ நதி என்பது ஆவியானவரை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனுடைய உள்ளத்தில, தேவனுடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனுடைய உள்ளத்தில பரிசுத்த ஆவியானவராகிய நதி ஓடுகிறதோ அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவனா பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் முதலாவது பலன் அடைந்து, எதிலே பலன் அடையணும்? அதுதான் சொல்றது. விட்டு கொடுக்கறத முடியாது, விட்டு கொடுக்கணும். சகிக்க முடியாது, சகிக்கணும். அதுதான் பலன். பலவீனம் என்ன? அதற்கு மாற்றா இருக்கிறது எல்லாமே பலவீனம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு உள்ளத்திலே வரும்போது, அதனால்தான் இயேசு அடிக்கும் போது அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. சிலுவையில் அறையும் போது முணுமுணுக்கு கிடையாது, சகித்துக் கொள்ள முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். இந்த நதி ஓடிச்சுன்னா நீங்க எருசலேம் சபையில சாட்சியா இருப்பீங்க.
சொந்த பந்தங்களிலே சாட்சியா இருப்பீங்க, புறஜாதிகள் மத்தியிலே சாட்சியா இருப்பீங்க, இந்த உலகத்தார் மத்தியிலே சாட்சியா இருப்பீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நம்ம சாட்சி எங்கே கெடுகிறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் இடத்துல இல்லாத போது, அசுத்த ஆவி வரும்போது, உலகத்தின் ஆவி இருக்கும்போது நம்முடைய சாட்சி கெட்டு போகும். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தருகிறார். முதலாவது நாம் அனுபவிக்கும்படியாய், நம்மை சாட்சியாக நிலைநிறுத்தும்படியாய் தேவன் என் உள்ளத்திலே வரும்போது அவர் பலனை கொடுக்கிறார். அந்த நதி பாயும் போது ஆவியின் கனிகளை எனக்கு தருகிறார். ஆவியின் கனிகள் இருந்தால்தான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அநேகர் நம்மை தேடி வருவாங்க. ஒரு மரத்துல கனிகள் நிறைய இருந்தா அங்க பறவைகள் நிறைய அமர்ந்து அதை உண்ணுவதை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த அளவுக்கு பலனடைந்திருக்கிறோம் என்பதை நாம் இந்த நாளிலே கொஞ்சம் நிதானிக்கணும். சாட்சி அப்படின்னு வந்தாவே நாம சொல்லக்கூடாது, நம்மை குறித்து அடுத்தவர்கள் சொல்லணும். அப்போ நாம் வாழ்கிற வாழ்க்கை சாட்சியை ஏற்படுத்தும். அந்த வாழ்க்கையிலே ஜீவன் இருந்தா, அந்த வாழ்க்கையிலே நதி ஓடினா, அந்த வாழ்க்கையிலே பலிபீடத்துக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் உன்னை அர்ப்பணிக்கும் போது தேவன் உன்னை அங்கீகரிக்கிறார். நல்ல விலகிக் கொள்ளுங்க. அடுத்தவர்களுக்காக நான் சாட்சியா வாழ்றதை விட ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்கணும். அதுதான் எல்லா இடத்திலும் நம்ம ஒரே நிலையில இருக்க செய்யும். மனிதர்களுக்காக நாம் சாட்சியாய் வாழணும்னு பிரயாசப்படக்கூடாது. ஆண்டவருக்கு நான் சாட்சியா இருக்கணும், உத்தமமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். எனக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அந்த பலிபீடத்துல நான் என்னுடைய அசுத்தங்களை தகனிக்க வேண்டும். நல்ல விலையும் கொள்ளும். அல்லேலூயா. 2 பார்த்திருக்கோம். 3வது ஒன்று பார்ப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 21 வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா. இதுல ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, என் அண்டையில ஒரு இடம் உண்டுப்பா, அதை நீ கண்டுபிடிச்சிக்கோ, அதை நீ நிதானிச்சுக்கோ. இந்த உலகத்துல உனக்கு அநேக இடங்கள் உண்டு, அநேக உறவு முறைகள் உண்டு. அங்கெல்லாம் தேவ மகிமையை நீ பார்க்க முடியுமானா முடியாது. என்கிட்ட ஒரு இடம் உண்டு, அதுக்கு தான் நாம் அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுகிறோம். அவர் இடத்திலே நாம் அழைத்து கொண்டு போவார். அவரிடத்திலே நாம் இருக்கிறதை நமக்கு உறுதி செய்வார். என்னிடத்திலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்ல. மோசே கேட்கிற, ஆண்டவரே உண்மை நான் பார்க்கணும், உண்மை நான் தரிசிக்கணும். அந்த சூழலில தேவனுடைய மகிமை பிரசன்னம் அவனுக்கு என்னன்னு தெரியும். ஆனாலும் அவன் அதை வற்புறுத்தி கேட்கும் போது ஆண்டவர் அவனுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். தேவனால் படைக்கப்பட்ட இந்த சூரியன் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கிறது என்பதை நாம் காண முடியும். நம் வெறும் கண்களால் அந்த சூரியனை உற்று பார்க்க ஒரு நொடி கூட நம்மளால உற்று பார்க்க முடியல. கண்ணு அவ்வளோ கூசுது, அவ்வளோ மகிமை. சூரிய மகிமையை காட்டிலும், நிலவின் மகிமையை காட்டிலும், இந்த உலகத்தின் வெளிச்சம் எதுவாக இருக்கட்டும், அந்த மகிமைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் தேவ மகிமை 1000 மடங்கு அதிகமானது. எப்படி அவனால் பார்க்க முடியும்? தேவனை பார்த்தா தேவ மகிமையும் வெளிப்படும். நாம் தேவனை தரிசித்தால் தேவ மகிமையால் நிரப்பப்படுவோம். தேவன் எனக்குள் வரும்போது அந்த மகிமை வெளியரங்கமாகும். அதனால்தான் மோசே மலை விட்டு இறங்கும் போது அந்த முக்காட விளக்காமல் இருந்தான். விளக்கி காட்டினா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த முகத்தை பார்க்க கூடாத அளவுக்கு ஒரு மகிமை. அதனால்தான் பவுல் எழுதும்போது சொல்ல, ஒழிந்து போகிற அந்த ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால்,
இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து ரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா இந்த மகிமை எவ்வளவு பெரிதா இருக்கும் பாருங்க. பிந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்கிறான், ஆண்டவரே மகிமை நான் காணணும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல ஒரு இடம் உண்டுப்பா, அந்த இடத்துல நீ வந்து நில். நம்முடைய வாழ்க்கைக்குள்ள தேவன் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்னா அது எந்த இடம்னு நாம கண்டுபிடிக்கணும். எனக்கு எந்த இடம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, என்னுடைய ஸ்தானம் என்ன, நான் எங்க நிக்கணும், அங்க நின்னதான் ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிற இடத்திலே நாம் நிற்கும் போதுதான் நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுவார். நான் அழைக்கப்பட்ட அழைப்பு எப்பேற்பட்டது, எனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் அபிஷேகமும் எப்பேற்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். இந்த உலகம் கொடுக்குமா, பணம் கொடுக்குமா, பொருள் கொடுக்குமா, சொந்த பந்தங்கள் கொடுப்பாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும் அந்த மகிமை. அல்லேலூயா. நல்ல விளங்கிக்கோங்க. அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். காயப்பட்ட கரத்தினால் அந்த வெடிப்பு ஆண்டவர் நமக்காய் அடிக்க கொடுக்கப்பட்ட அவருடைய தழும்புகள் எல்லாம் விலகிக் கொள்ளுங்க. அதெல்லாம் வச்சு உன்னை நான் பாதுகாப்பேன். மகிமையில, என்னுடைய பிரசன்னத்தில, தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிரசன்னத்திலே இல்லைன்னா அந்த வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மகிமை பிரசன்னத்தின் வாழ்க்கை. அந்த மகிமைக்காய் எதையும் ஈடா கொடுக்கவே முடியாது. ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது அந்த மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 90வது சங்கீதம் 91வது சங்கீதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த மகிமையின் பாதுகாப்பு. அனாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் அந்த மகிமையின் ராஜா? வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையின் ராஜாவாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்ய வரம் பெற்றவர். பரிசுத்த ஆவியாய் இந்த கிருபையின் காலத்திலே உன்னையும் என்னையும் இணைத்திருக்கிறவர், ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் செய்கிறவர். அவர் மகிமையின் ராஜாவாக எனக்குள்ளே வாசம் செய்யணும். அவருக்கு பிரியமில்லாத காரியம், அவர் விரும்பாத காரியம், நான் நினைச்சதுதான் நிறைவேறணும் என்கிற அந்த தன்மை எல்லாம் நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். தேவன் விரும்புகிறதை செய்வேன். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்ய பிரயாசப்படுவேன். அந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். அந்த இடத்துக்கு போவாத, ஆண்டவர் தான் சொல்லணும். இதை பேசாத, ஆண்டவர் தான் சொல்லணும். நம் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அவர் அறிந்திருக்கிறார். நல்ல விலகிக் கொள்ளுங்க. மகிமையின் ராஜாவாக நமக்குள் வாசம் செய்கிறவர். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:1 சொல்றாரு இல்லையா, உன்னதமானவருடைய மறைவு ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கணும். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அந்த நிழல் எனக்கு தேவை. என்னை இளைப்பாறுதல் செய்கிற நிழல், என்னை சந்தோஷிப்பிக்கிற நிழல், என்னை பாதுகாக்கிற ஒரு மறைவிடம், அவருடைய மறைவிடம். எல்லாம் விலகிக் கொள்ளுங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாது இருப்பீர்கள் என்று சொன்னார் பாருங்க. என்னிடத்துல ஒரு மறைவிடம் இருக்குப்பா, அதுல நீ வந்துரு.
இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு மறைவிடம். வேற யாரையாலையும் நம்மளை அப்படி ஒரு மறைவிடத்துல வைத்து பாதுகாக்கவே முடியாது. இந்த உலகை ஆளுகை செய்கிறவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு செக்யூரிட்டி போஸ்ட் தருவாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடும். நிறைய சரித்திரங்களிலே நம்ம பார்க்கலாம். இந்திரா காந்தி நிலைமை என்னாச்சு, ராஜீவ் காந்தி நிலைமை என்னாச்சு, புரியுதுங்களா? செக்யூரிட்டி போஸ்ட் தான். அந்த காவல்காரர்களால காக்க முடிஞ்சதா? தேவன் என்னை காப்பாரானால் எந்த ஒரு சிருஷ்டியும் என்னை அழிக்க நினைக்க கூட முடியாது. அவர் எனக்கு பாதுகாப்பா இருக்கும் வரை யோப அவர் வேலி அடைத்து பாதுகாத்தார். வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய புதிய ஏற்பாட்டில் அவருடைய மகிமை பிரசன்னம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அழிவிலிருந்து, எல்லா உலக இச்சையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும், கொள்ளை நோயிலிருந்து, இப்போ நடக்கிற கொள்ளை நோயிலிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அநேக பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்மை தேவன் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் மகிமை பிரசன்னத்தினால் நல்ல விலகி கொள்ளுங்க. நமக்கு ஒரு இடத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துல நாம நிக்கணும். என் சமூகத்திலே தரித்து நில்லுன்னா நின்றுடுங்க. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை தேடி தேடி அதுல அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு அவர் பெரிய ஆசீர்வாதமான பாதுகாப்பாய் இருக்கிறார். நல்ல விலகி கொள்ளுங்க. 4வது ஒரு பாயிண்ட் பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு வழியுண்டு, ஒரு வழியுண்டு, அது பட்சிக்கும் தெரியாது, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, அது எந்த ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை, வல்லூர்கள் கண்களும் அதை கண்டதில்லை. ஒரு வழியுண்டு. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இந்த வழியில நடக்கிற மனுஷன் இடற மாட்டான். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு வழி உண்டு, அது யாருக்குமே தெரியாது. சில பேருக்கு அந்த வழி தெரியாது. கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, அந்த வழியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. நான் எந்த வழியில நடக்கிறேன் எனக்கே தெரியல, எனக்கே குழப்பமா இருக்கு, எனக்கே வேதனையா இருக்கு, எனக்கே கஷ்டமா இருக்கு. அவங்க போகிற பாதை தேவன் இன்னதென்று அறிந்திருக்கிறார். அந்த பாதையிலே அவர்களை வழி நடத்துகிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளை நேர்த்தியான இடங்களிலே அவர் வழி நடத்துகிறார். சிறப்பான சுதந்திரத்தை கொண்டு வழி நடத்துகிறார். சமாதானத்தை கொண்டு, சந்தோஷத்தை கொண்டு வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்துதல், போஷிப்பு, பராமரிப்பு, காத்து நம்மை நடத்துகிற விதம் எவ்வளவு லட்சமா கொட்டி கொடுத்தாலும் அந்த பராமரிப்பு, பாதுகாப்பு வரவே வராதுங்க. அவருடைய வழிகள் எல்லாம், என்னுடைய வழிகள் எல்லாம் அவர் காக்கும்படி தன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எப்பேற்பட்ட வழியா இருக்கும் பாருங்க. அது நம்முடைய வழிகள், நம்ம போகிற வழிகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வழிகளை எல்லாம் தூதர்களை பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறார். ஒரு பாதுகாப்பான வழி, ஒரு செம்மையான வழி. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, குறிப்பிடல, ஆனாலும் ஆவியானவர் உணர்த்துகிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது மரண வழி. அதனுடைய முடிவு எப்பேற்பட்டது? மரண வழி. தேவனுடைய வழி நித்தியமான வழி, அது ஜீவன் உள்ள வழி. எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. அதான் சாலமோன் ஞானி சொல்லுகிறார், ஜீவன் உள்ள வழியிலே நம்மளை வழி நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியில இது குறித்து கொஞ்சம் தியானிப்போம் பாருங்க. 35வது அதிகாரம் 7
8வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள், அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை, பேதையாய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. பெரும் பாதையான வழி, அந்த வழி பெரும் பாதையாய் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அந்த வழி எந்த வல்லூருக்கோ எந்த கழுகளுக்கோ தெரியாது, அது மேலதான் இருக்கு. ஆனாலும் மேல இருந்து பார்த்தா எல்லாமே தெரியும். உயரத்துல இருக்கிறது. கீழே போகிற பறவை, ஊரும் பிராணிகள் முதல் கொண்டு, கடலில் மேய்கிற மச்சங்கள் முதல் கொண்டு அந்த கழுகுக்கு கண்டறியும் தன்மை உண்டு. ஆனா இந்த வழி அதால கூட கண்டுபிடிக்க முடியாது. அங்கே பெரும் பாதையான வழி இருக்கும், அது பரிசுத்த வழி. அதுதான பரிசுத்த வழி, பரிசுத்தமான வழி. தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அநேகர் இந்த வழியில நடக்க பிரயாசப்பட்டு பிந்தினவர்களாகவே காணப்படுறாங்க. தீட்டு உள்ளவர்கள் ஒருபோதும் அதுல கடந்து வர முடியாது. ஐயோ, நானும் ஜெபிக்கலான்னு தான் நினைக்கிறேன், நானும் குடும்ப ஜெபம் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், அதிகாலையில் இருந்து ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பொய் சொன்னா தண்டனைன்னு தெரியும், ஆனா பொய் சொல்றோம். இந்த வழியிலே நடக்கக்கூடாது, கேடு உண்டாகும் தெரியும், அந்த வழியிலே நாம நடக்கிறோம். ஏன் அப்படின்னா அது பரிசுத்தமான வழியிலே நாம் அர்ப்பணிக்கப்படாத ஒரு வழியிலே நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியிலே நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. ஐயோ, இவ்வளவு ஏமாலியா இருக்கியாடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் அவங்க வாழ்க்கை தவறின ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க, பரிசுத்த குறைச்சல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ மாட்டாங்க. நல்லா விலகி கொள்ளுங்க. பேதையா இருந்தாலும் திசை கெட்டு, அவங்களே திசை கெட்டு போக மாட்டாங்க. அங்கே சிங்கம் இருப்பதில்லை அந்த பாதையில. நல்லா ஒரு பரிசுத்த குறைச்சல் உள்ள வாழ்க்கை வாழும்போதுதான் அந்த வழியிலே சிங்கம் வருகிறது. அசுத்தமான வழியிலே வாழும்போது பிசாசு கடந்து வருகிறான். எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான். அதுல மாட்டிக்கொள்றாங்க. அநேகருடைய வேதனைகள் பெருகுகிறது, அநேகருடைய கண்ணீர்கள் பெருகுகிறது, துக்கங்கள் பெருகுகிறது, அதற்கு முடிவில்லாததா இருக்கிறது. ஒரு நாள் போறது எப்படியோ இருக்கிறது. இந்த நாள் கடந்து போவது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, ஒரு நாள் கடந்து போவது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு பாதையிலே வாழ்கிறவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க. சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. பிசாசினுடைய வழிகள் துஷ்டமாய் இருக்கும், போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களோ அதிலே நடப்பார்கள். உண்மையாய் நீங்க மீட்கப்பட்டிருப்பீங்க, இந்த உலக மாமிச பிசாசிலிருந்து மீட்கப்பட்டிருக்கீங்களா? நிச்சயமா இந்த பெரும் பாதையான வழியிலே, பரிசுத்தமுள்ள வழியிலே, தீட்டு இல்லாத வழியிலே, சிங்கம் கடந்து வராத வழியிலே, துஷ்ட மிருகங்கள் கடந்து வராத வழியிலே தேவன் உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். இந்த உலகத்தில் இருக்கும் வரை இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வராது. வரும், ஜெயிக்கக்கூடிய திறனை நமக்கு தருவார். அது துக்கமான காரியம் அல்ல, அது சஞ்சலமான காரியம் அல்ல. இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அசைன்மெண்ட், அதை நான் முடிப்பேன். வருகிறதா உபத்திரவம், வருகிறதா வரட்டும், அந்த வழியிலே தான் நான் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வழியில நடந்தால்தான் பெரும்பாதையுள்ள வழியிலே நான் போக முடியும், பரிசுத்த வழியிலே நான் போக முடியும் என்று தேவன் விரும்புகிறார்.
அல்லேலூயா. நல்ல விளங்கி கொண்டு நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நல்லா விளங்கி கொள்ளுங்க. எது ஓடி போகுமா? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஒரு தவிப்புள்ள வாழ்க்கை வாழ்றது அநேகருக்கு இது நார்மலான வாழ்க்கையாகி போச்சு. ஐயோ நாளைக்கு ஒன்றும் இல்லை, நான் ஐயோ குழந்தை என்ன ஆச்சோ, ஐயோ வேலை நாளைக்கு இருக்குமோ இருக்காது, ஐயோ பணமே இல்லை. இதெல்லாம் ஒரு சஞ்சலமான தவிப்புள்ள ஒரு வாழ்க்கை. நம்மளை உண்டாக்கின தேவன் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து நம்மை நேர்த்தியான வழியிலே, நித்தியமான வழியிலே, பரிசுத்தமான வழியிலே அவர் நடத்த வல்லவர் என்பதை இந்த மனம் விசுவாசிக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. எங்க போகுது? அல்லேலூயா. நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்போ நான் 5ஆவதா ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:1 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்து நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். நிறைய பேர் எல்லாருமே இப்போ ஜெபம் இல்லைன்னா ஒரு வீடு, ஒரு வண்டி, இதுதான் நம்முடைய ஜெபமாய் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்றார், பூமிக்குடைய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வீடு தான் நித்தியமான வீடு. அந்த வீடு தான் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட வீடு. அந்த வீடு ஆயத்தம் பண்ணதான் இயேசு இங்கிருந்து கடந்து போயிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் தானே இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணுவார். அதுக்காக பிரயாசப்படணும். அல்லேலூயா. பிரயாசப்படணும். இந்த வீடு எல்லாம் அழிந்து போகிற வீடு, இந்த வீடு எல்லாம் நிரந்தரம் இல்லாத வீடு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லி இருக்கிறார். யோவான் 17:24 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 17:24. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துனுடைய வாஞ்சை. தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்கணும். இந்த உலகத்திலே நம்மளை அவர் அனாதையாய் விட்டு செல்லவில்லை. இந்த உலகத்திலே அவர் நம்மை பரதேசிகளாய் விட்டு செல்லவில்லை. ஒரு பாதுகாப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பலிபீடம் உனக்கு உண்டு, ஒரு ஜீவ நதி உனக்கு உண்டு, என் அருகிலே உனக்கு ஒரு இடம் உண்டு. இது எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். அது மாத்திரமல்ல, நித்திய வீடு உனக்கு பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டதை எல்லாம் சொல்லிட்டு நமக்கு சொல்லுகிறார் நித்திய வீடு அங்க இருக்கு. அப்போ இங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்க பாதுகாப்புக்காக, நம்மளை கெயிட் பண்ணி வழி நடத்துவதற்காக, நமக்கு ஆலோசனை சொல்லி வழி நடத்துவதற்காக அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். சகல சத்தியத்தில நம்மளை வழி நடத்தும்படியார் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். நம்ம சில வேளைகளை சொல்றோம் இல்லையா, ஐயோ எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒரு அநாதை. தேவனை அறிந்தவர்கள் அநாதன்னு சொல்ல மாட்டாங்க, திக்கற்றவன் சொல்ல மாட்டாங்க. தேவன் அவர்களுக்கு தாயும் தகப்பனுமாய், சகோதரனாய், ஆசாரியனாய், நல் போதகனாய், அவர்களோடு கூட சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராய், தேற்றரவாளனாய் அவர்களோடு கூட இருக்கிறார். நல்லா விளங்கி கொள்ளணும். இப்போ ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல வேண்டார். என்ன வேண்டிக் கொள்கிறார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நீர் என்னில் அன்பாய் இருந்தி. நான் இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவே நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதை நான் அறிந்திருந்தேன்.
நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் நாம் காணும்படியாய், அவருடைய மகிமையை நாம் காணும்படியாய் நான் எங்கே இருக்கிறேனோ, அவர் இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அதுதாங்க நித்தியமான வீடு. அதனால்தான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அவரோடு இருக்கும்படியா, இந்த உலகத்திலே இருக்கும் போதும் கூட அவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் வாஞ்சிக்கிறார். நாமும் அவரோடு கூட இருக்கும்படியாய் அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய ஊழியக்காரனும் அங்கே இருக்கிறார். அவர் இருக்கும் இடத்திலே நாம் இருக்கணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். கடைசி நாட்களிலே அவர் இருக்கும் இடத்திலே என்னுடைய பிள்ளைகளும் இருக்கணும் அப்படின்னு இயேசு விரும்புகிறார். அதுக்கு தகுதிப்பட்டிருக்கிறோமா? இந்த உலகத்திலே நாம் இருக்கும் இடத்திலே அவர் இருக்கும்படியாய் நாம் வாஞ்சிக்கிறோமா? அதுதான் தேவனுடைய ஏக்கமாய் இருக்கிறது. இந்த உலகத்துல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க ஆண்டவர் இருக்கும்படியான கிரியைகள் உங்களிடத்துல காணப்படணும். நாம் இருக்கிற இடத்திலே தேவன் வாசம் செய்யணும். ஒவ்வொரு உள்ளத்திலும் வாசம் செய்கிறவர், நான் போகிற இடத்திலே என்னோடு கூட இருக்கிறவர், வருகையிலே என்னோடு கூட இருக்கிறவர், நான் படுக்கையிலே என்னோடு கூட இருக்கிறவர், நான் முழங்கால் படியிடும் போது அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்து கொள்கிறது, அவர் மகிமை பிரசனம் என் மேல் பிரகாசிக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ கடைசி நாட்களிலே தேவனுடைய விருப்பம், இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் என்னவா இருக்கிறதுனா, என் பிள்ளைகள் என்னோடு இருக்கும்படி, என் மகிமையை காணும்படி. கிருபை பாராட்டும் பிதாவே எனக்கு அருளி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். அந்த வாஞ்சைக்காகவே நாம் பரிசுத்தமாய் வாழணும். இங்கே இருக்கும்போது நமக்கு அவர் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ, நித்திய மகிழ்ச்சி, சஞ்சலமும் தவிப்பு ஓடும்படியாய், நம் தலைமையில் நித்திய மகிழ்ச்சி இருக்கும்படியாய், நன்மையை காணும்படியாய், கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாய், அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாய், அவருடைய வரங்களினால் நம்மை நிரப்பி வைத்திருக்கிறார். இதெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில 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 சிற்றின்பங்களுக்காக நாம் அதை இழந்துவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, சில சில ஆண்டவர் விரும்பாத காரியங்களை நாம் செய்து அதை நாம் இழந்துவிடக் கூடாது. இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது கடைசி நாட்களிலே அவர் வரும்போது அவரோடு எதிர்கொண்டு போய் அவருடைய சமூகத்திலே, அவர் அருகிலே நாம் அமரும்படியாய் அவருடைய இடத்திலே நமக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். பாடுகளுக்கு பங்குள்ளவர்களாய் இந்த உலகத்திலே நாம் காணப்படும் போது மகிமைக்கும் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அது இந்த பாடுகளை விட அதிகமான மகிமையை, கன மகிமையை கொண்டு வரும். அப்படி இருக்க வாஞ்சிப்பீங்களா? விசுவாசிப்பீங்களா? பிரயாசப்படுவீங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்திலேயே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்கு ஒரு பலிபீடத்தை நீ தந்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு நதியை, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தந்திருக்கிறீர். எங்களுக்கு ஒரு இடத்தை பிதாவின் இடத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நன்றி ஐயா. அது மாத்திரமல்ல, நித்திய வீடு பரலோகத்திலே எங்களுக்கு வைத்திருக்கிறீர். நன்றி சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்லுங்க. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த வார்த்தையை எங்களுக்கு கிருபையாய் தந்தீரே, நன்றி. எங்கள் இருதய கண்களை திறந்தீரே, நன்றி. நல்ல சுகத்தை தந்தீரே, நன்றி. நல்ல பலத்தை தந்தீரே, நன்றி. நல்ல ஜெபிக்க செய்தீரே, நன்றி. உம்மை ஆராதிக்க கிருபை பாராட்டினீரே, நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்கப்பா, ஆளுகை செய்யுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். வல்ல கரம் நீட்டப்பட்டிருக்கட்டும். ஒவ்வொரு சிரசின் மேலும் தேவ கிருபை, தேவ ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக ஆண்டவர். வியாதியா இருப்பார்கள், தொட்டு சுகமாக்குங்கப்பா. கொள்ளை நோய்கள் இவர்களை நெருங்காதபடி வேலி அடைங்க, ஆசீர்வதிங்க. உமது நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவர். எல்லா தடைகளையும் மாற்றி நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, நன்றி. எங்களை தகுதிப்படுத்தி எங்களோடு இடைப்பட்டீரே, நன்றி ஐயா,
நன்றி ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. உமது கரம் நீட்டி இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழி நடத்துவீராக. அப்படியே செய்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்வோம். கர்த்தர் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தும். ஆமென்.